யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாத்துக்குமே இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குது. நம்ம வந்து ஒய்டி ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டெஸ்க்டாப் சைடில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்படியே அதில் தான் எல்லா என்ன சொல்கிறதுனா என்ன அனலைட்டிக்ஸுமே இருக்கும். போய் செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஒய்டி ஸ்டுடியோ வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து இப்போ 2 monthஸாகவே இப்படி இருக்குது. நம்ம அதை ஓப்பன் பண்ணாலும் ப்ளீஸ் வெயிட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. சரிங்களா? அதை வந்து நம்ம எப்படி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் குரோமில் போய்க்கோங்க. குரோமில் போயிட்டு அதில் வந்து என்ன அப்படின்னா வந்து அது மேலே வந்து கீழே இருக்க சர்ச்சிங் பார் இருக்குல்ல, அதில் போகக்கூடாது. மேலே வந்து அதாவது ஒரு சிம்பிள் போட்டுக்கணும், ஹோம் மாதிரி சிம்பிள் போட்டுக்கலாம். மேலே அந்த டாப்பில் இருக்கிறதுல போயிட்டு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள். சரிங்களா? www.youtube.com/account அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணிடுங்க. அப்படி டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து என்னென்னா இந்த லாஸ்ட்டில் வந்து கார்னரில் 3 டாட் இருக்கும்ல, அதை வந்து நம்ம வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்து டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும்ல, அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா யுவர் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலோட சிம்பிளோட கீழே கொடுத்துருப்பாங்க. 3 லைன் கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வர்றதுல வந்து என்ன அப்படின்னா வந்து யூடியூப் ஸ்டேட்டஸ் அண்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோ வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வந்து போயிடும். சரிங்களா? நம்ம போய் நமக்கு தேவையானதை பார்த்துக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வீடியோவாக வந்து நான் க்ரியேட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே வந்து ஹைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.